Hello friends, welcome back to Play Thumb Ups. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன ஹாலிவுட் சைட்லேருந்து கொஞ்சம் பயங்கரமான அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்மேக்கர் சீசன் 2 இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்கமிங் August 22 தான் ரிலீஸும் ஆக போகுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் பீஸ்மேக்கர் சீசன் 1லாம் பார்க்கலன்னா சீக்கிரமாக பார்த்துருங்க. ஏன்னா இப்போ நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக இருக்குது. அண்டு பீஸ்மேக்கர் யார் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நல்ல ஒரு ஐடியா கிடச்சிரும். பை த வே, நான் பீஸ்மேக்கர் பார்க்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும், அதே மாதிரி உள்ளே இன்னொரு கேரக்டர் இருக்கார் நம்ம விஜிலாண்டின்னு சொல்லிட்டு, அவரை பார்க்குறதுக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். டோட்டல் ஃபன்னான ஒரு கேரக்டருங்களா அவர். அண்ட் பை த இப்போ சீசன் 2 பார்த்தீங்கன்னா நம்ம ரிக் ஃப்ளாக்லாம் உள்ளே வராங்க, திருப்பி அதே டீம்லாம் வருது, சில நியூ டைமென்ஷன்ஸ்லாம் உள்ளே சொல்கிறாங்க. அண்டு பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. பை த வே அந்த ஒரு ஹைப் ஒன்று இருக்குது, அது நல்லபடியாக க்ரியேட்டோ பண்ணிட்டாங்க. அண்ட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம டிசியூவில் இது அஃபிஷியலான ஒரு கெனான் மாதிரி தான். சீசன் 1 நம்ம டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் இருந்தது. பட் சீசன் 2 ஃபுல்லாகவே நம்ம இந்த டிசி யூனிவர்ஸில் தான் நடக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பிரிடேட்டர் பேட்லேண்ட்ஸோட மூவி ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன். அண்ட் அப்கமிங் November 7 தான் என்டையர் மூவியும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இன்கேஸ் என்ன ப்ரோ இது என்ன டைம் லைனில் நடக்கும்னா, ஆக்சுவலி அதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பை த வே இப்போதைக்கு இல்லை நம்ம பிரிடேட்டர் பேசுகிறாரியா, அவர் ஆக்சுவலி ஜென்ரலாக பேசி பார்த்ததே இல்லை, ஏதோ சவுண்டோட விடுவார். பட் இதில் கொஞ்சம் பேசுகிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அண்ட் கூட இன்னொரு ரோபோ கேரக்டரோட. அண்ட் இந்த வாட்டி இவர் பிரேவாக இருக்கார். ஓகேங்களா, இவரை வேறு யாரும் ஹண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஹியூமன்ஸா இல்லை வேறு ஏதோ ஒரு கேரக்டரா அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ட்ரெய்லர் நல்ல ஒரு ஹைப்பு க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் என்னன்னு தெரில, அதோட ஃபேஸ் லுக்கு மட்டும்தான் கொஞ்சம் செட் ஆகாமல் இருக்குது. அது ஏன் தெரில, ஃபஸ்ட் இந்த பிரிடேட்டர்லாம் நல்ல ஒரு லுக்கு இருக்கும். பட் இதில் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கார். பட் பை த வே அதை நம்ம மூவி வைஸில் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ மூவியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பிரேக்கிங் பேடோட கிரியேட்டர்ஸ் ஒரு அப்கமிங் நியூவான சீரீஸோட கொண்டு வராங்க. நம்ம பிளரிபஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டிலே கொஞ்சம் ரொம்ப யூனிக்காக இருக்குது. அண்ட் இது கூட November 7 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டேரெக்டாக நம்ம ஆப்பிள் டிவி ப்ளஸில் தான். அண்ட் என்ன கான்செப்டான சீரீஸ்னால், ஆக்சுவலாக அது ஒரு சின்ன டீசர் ஆட்டும் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னையா அந்த டீசரு, அது பார்க்கும்போதே ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி கான்செப்ட் சைக்கலாஜிக்கல் ப்ளஸ் சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு கான்செப்டாக. ஸோ அதனால் இப்போதைக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது இது என்ன எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு சீன் மட்டும் ரொம்பவே அருவருப்பாகவே ஸ்டார்டிங் வச்சுருக்காங்க. கேட்டால் டைட்டில் ரிவ்யூலாம். ஸோ பார்த்துருவோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அனிமேட்டடான மூவி த லெஜெண்ட் ஆஃப் ஃபேங்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் த லாஸ்ட் ஏர்பெண்டரோட. அண்ட் இப்போ இந்த அனிமேட்டட் மூவி அப்கமிங் October 9, 2026 தான் ரிலீஸே ஆக போகுது. அண்ட் என்ன ப்ரோ 1 year முன்னாடி அப்டேட் தரீங்களா? ஆக்சுவலி அப்டேட் வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த அனிமேஷன் மூவியில் பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அண்ட் அதுவும் சில அனிமேஷனோட சில ஸ்டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அது இது வரைக்கும் வேறு எந்த ஒரு அனிமேஷன் மூவியில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு சொல்லி அதை வேறு ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்லாம் தராங்க. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த ஒரு அனிமேஷன் குவாலிட்டி மேலே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. என்ன இருந்தாலும் ஆஸ் ஒரு அனிமேஷன் குவாலிட்டி வைஸில் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்களுக்கு இது மாதிரி நிறைய சில டாப் நாட்ச்லாம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இவங்க என்ன புதுசாக கொண்டு வராங்க அப்போ பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பெர்சி ஜாக்சன் அண்ட் த ஒலிம்பியன்ஸோட ஒரு சீரீஸ் இருக்குது. அதோட சீசன் 2 பார்த்தீங்கன்னா அப்கமிங் டிசம்பரில் ரிலீஸ் ஆகும் போது நம்ம டிஸ்னி ப்ளஸில். நான் உண்மையாகவே சொல்கிறேனே, இந்த சீரீஸை நான் இது வரைக்கும் பார்க்கவும் இல்லை. ஏன்னா சீசன் 1 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிலாஜி கலெக்ஷனான மூவி இருக்குது, அதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நம்ம பெர்சி ஜாக்சனோட. அண்ட் அதனால ஏன் தெரில இந்த சீரீஸ் பார்க்கணுன்னு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தது. பட் நம்ம டிஸ்னி ப்ளஸ் சைட்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம், இந்த சீரீஸ்க்கு தான் கொஞ்சம் ஹை ரேட்டிங்ஸாகவும் நல்ல வியூவர்ஸாகவும் அண்ட் நல்லபடியான ஒரு ஸ்கோரோடு இருக்குது. அண்ட் அதனால தான் இப்போதைக்கு நம்ம சீசன் 2 எல்லாம் சாங்ஷன் பண்ணி அண்ட் இப்போதைக்கு அதோட சில ஃபர்ஸ்ட் லுக்ஸ் அண்ட் சில பிடிஎஸான இமேஜஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பை த வே இன்கேஸ் நீங்கள் நம்ம பெர்சி ஜாக்சனோட சீரீஸை பார்த்துட்ருக்கீங்க இல்லை பார்த்துருக்கீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சீசன் 2 வரைக்கும் ஹோப் நானும் அப்படியே கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அண்ட் நம்ம வெனஸ்டே சீசன் 2 வரலையா அதுக்குள்ளே, பட் சீசன் 3 வேறும் ரெனியூவும் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம் தான். நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து எவ்வளோ பெரிய ஒரு கான்டென்ட்டு. நிறைய பேர் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் அடிக்கடி இதை சொல்கிறீங்க, ஏன்னா வெனஸ்டே அவ்வளோ பெருசெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. பட் டு பி ஃப்ராங்க் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸோட ஸ்டாட்ஸ் இது செக் பண்ணி பார்க்கும்போது வெனஸ்டே சீரீஸ் அவங்களோட ஒரு டாப் மோஸ்டான ஒரு சீரீஸு. லைக் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் எப்படி இருக்கோ அந்த ரேஞ்சில் நம்ம வெனஸ்டே சீரீஸ் இருக்குது. அண்ட் அவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் உள்ளே இருக்குது. அண்ட் இதால் அவங்களுக்கு லைக் அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ
ரெவன்யூ வைஸில் வெனஸ்டே நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். லைக் நம்ம எப்படி ஸ்குவிட் கேம்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோ அதே மாதிரி தான். அண்ட் அதனால தான் இப்போதைக்கு அது சீசன் 1 வரும்போது சீசன் 2க்கெல்லாம் எந்த ஒரு ஆப்ஷனே இல்லாமல் இருந்தது. அந்த டைம் அவங்க எதுவுமே ப்ரொடக்ஷன்லேருந்து ஏதோ ஐடியா கூட அவங்க பிளான் பண்ணல. ஜஸ்ட் அதை ஒரு ரிலீஸ் பண்ணாங்க, நல்ல ஒரு சக்ஸஸ் அண்ட் ஹிட் ஆச்சு. அன்னன்னைக்கே டேரெக்டாக சீசன் 2 வந்து கன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் கண்டினியூ பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்கமிங் சீசன் 2 ரிலீஸ் ஆக போகுது. அதனால இப்போ சீசன் 2 ஆட்டோமேட்டிக்காக ரினியூ பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆஃப் வேறு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கான். நம்ம ஆடம்ஸ் ஃபேமிலியோட எல்லா கேரக்டர்ஸ் வச்சு தனி ஸ்டோரின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆடம்ஸ் ஃபேமிலியோட ஒரு கேரக்டர் தான் நம்ம வெனஸ்டேவா. ஸோ இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் இருக்கிறதுல ஒரு வியர்டஸ்டான ஃபேமிலி கேட்டிங்கன்னா அது நம்ம ஆடம் ஃபேமிலி தான். அண்ட் ஃபைனல் நம்ம டிசியோட அப்கமிங் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் கேர்ள் வருது. பட் அதோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிளே ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஜென்ரிக்காக நானும் கிளே ஃபேஸ் பற்றி ரொம்பலாம் எக்ஸாக்டாக தெரியாது. அண்ட் இப்போதைக்கு அதோட பிளாட்டை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்களா. லைக் நம்ம ஹீரோ செம்ம பெரிய செலிப்ரிட்டி மாதிரியும் அண்ட் அவருக்கு சில விஷயங்கள்லாம் நடந்தது. அண்ட் டோட்டலி வந்து அது சரி பண்ண போய் சில எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் போயிட்டு ஃபைனலி இந்த மாதிரி ஒரு கிளே ஃபேஸாக மாறிடுறாரு. அது கொஞ்சம் கேட்கும்போது என்ன ப்ரோ சப்ஸ்டன்ஸோட ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்குன்னு தான் எனக்கே ஃபஸ்ட்டு அது தோணுச்சு. பட் சப்ஸ்டன்ஸ் வேறு, இதெல்லாம் ஆல்ரெடி காமிக்ஸில் கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் கிளே ஃபேஸோட இதுதான் ஆரிஜினான ஸ்டோரி. ஸோ அதை தான் வந்து அப்படியே நம்ம இந்த படத்துலையும் பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி இவர் அப்கமிங் நம்ம டிசியூவில் இருக்க போகிறாருன்னு எனக்கும் தெரியாது, பார்த்துருவோம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு கொஞ்சம் டாப் மோஸ்ட் அண்ட் ஹை டாக்கனான அப்டேட்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.